வணக்கம் மக்களே. ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் தொடங்கிட்டாலே போதும் எல்லோருடைய வீடுகளிலுமே மாலை நேரங்களில் விளக்கேற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு மாதத்திற்கு எல்லோருடைய வீடுகளையும் மாலை நேரங்களில் போய் பார்த்தோம் அப்படின்னா அகல் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த வருடமும் கார்த்திகை தீப திருவிழாவானது கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி கொண்டாடப்பட்டுச்சு. பொதுவாகவே தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நம்மளுடைய வீட்டில் 27 அகல் விளக்குகளை ஏற்றுறதன் மூலமாக நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த தீப திருநாளில் தீபம் ஏற்றி வழிபடும் போது நம்மளுடைய இல்லத்தில் அன்னை மகாலட்சுமி குடியேறுவாள் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு விஷயம். பொதுவாகவே நம்மளுடைய வீடுகளில் எந்தெந்த இடங்களில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னும், எந்தெந்த திசை பார்த்து தீபம் ஏற்றணும், எந்தெந்த திசை பார்த்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருவண்ணாமலையில் மலை மீது மகா தீபம் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறமா தான் எல்லோருடைய வீடுகள்லையுமே தீபங்களை ஏற்றணும். அந்த தீப ஒளியானது தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் நம்மளை தடுக்குது. குத்து விளக்கினுடைய அடிப்பாகத்தில் பிரம்மாவும் தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் மற்றும் எண்ணெய் நிறையக்கூடிய இடத்துல சிவபெருமானும் வாசம் செய்கிறாங்க. தீபம் ஏற்றி வழிபடுவர்களினுடைய வீடுகளில் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உள்ளங்கள்லையும் மகாலட்சுமி குடியேறுறாங்க. செல்வ வளம் பெருகுது, நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் திருவிளக்கில் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியர்கள் உறைவதாக ஐதீகம் சொல்லுது. அதனால தான் நம்மளுடைய வீட்டில் தினமும் விளக்கேற்றி வழிபடும் போது தெய்வ சக்தியானது அதிகரிக்குது. வீட்டை தூய்மைப்படுத்தி விளக்கேற்றும் போது அதில் மகாலட்சுமியே எழுந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வராங்க. தீபத்தினுடைய சுடரில் மகாலட்சுமியும், ஒளியில் சரஸ்வதியும், வெப்பத்தில் பார்வதி தேவியும் எழுந்தருள்வதாக சொல்கிறாங்க. அதனால தான் தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலமாக முப்பெரும் தேவியினுடைய அந்த இறை அருளையும் நாம் பெறலாம். கார்த்திகை தீபம் முழுவதுமே தினமும் மாலையில் வீடுகள்லையும் ஆலயங்கள்லையும் விளக்கேற்றி வழிபடுவதனால அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு நாம் செய்யக்கூடிய பெரும் யாகத்துக்கு நிகரான பலன் நமக்கு கிடைக்குது. தினமும் விளக்கேற்ற முடியாதவங்க துவாதசி, சதுர்தசி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களையாவது கண்டிப்பாக வீட்டுக்கு உள்ளேயும் அல்லது வீட்டுக்கு வெளியிலையும் விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை தீப திருநாள் அன்று ஏற்றக்கூடிய அகல் விளக்குகள் புத்தம் புதியதாக இருக்கணும் அப்படின்னு எந்தவித அவசியமும் கிடையாது. ஏற்கனவே நாம் பயன்படுத்திய விளக்குகளை சுத்தம் செய்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். தலைவாசலில் ஏற்றக்கூடிய 2 விளக்குகள் மட்டும் புதுசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே நல்லது. மற்ற விளக்குகள் பழையதாக இருக்கலாம், அதனால் எந்த தவறுமே கிடையாது. ஆனால் விரிசல் இல்லாமல் உடையாத நல்ல அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றும் போது தான் அது முறையான ஒரு வழியை கொடுக்குது. அகல் விளக்குகளை மஞ்சள், குங்குமம் இட்டு அலங்கரித்து பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்தி நிரப்பி வச்சுக்கணும். ஒரு தீபத்தில் இருந்து தான் மற்ற தீபங்களை ஏற்றணும். இதுதான் கார்த்திகை தீபத்தினுடைய சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுது. பெரிய அகல் விளக்கில் முதல்ல ஒரு தீபத்தில் தீக்குச்சியால் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற தீபங்களை அந்த முதல் தீபத்தில் இருந்து ஒளிரக்கூடிய ஜோதியில் இருந்து தான் ஒன்றொன்றாக ஏற்றிட்டு வரணும். இதன் மூலமாக நம்மளுடைய உள்ளங்கள்லையும் இல்லங்கள்லையும் தீபத்தில் ஒளி பரவி நேர்மறையான எண்ணங்களை அதிகரிக்க செய்யுது. அதே போல் பரணி, கார்த்திகை, ரோகிணி ஆகிய நட்சத்திரங்களில் தான் தீபங்களை ஏற்றணும். நம்மளுடைய வீட்டில் எங்கும் இருளே இல்லாதபடி நிறைய அகல் விளக்குகளை ஏற்றணும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வாசல்கள்லையுமே தீபம் ஏற்றணும். தலைவாசலில் புதிய 2 அகல் விளக்குகளை கொண்டு வந்து தீபம் ஏற்றணும். அதுக்கப்புறமா மறந்துடாமல் கண்டிப்பாக சமையல் அறையிலையும் விளக்கேற்றணும் அப்படிங்கிறது அவசியமான ஒரு விஷயம். சமையல் அறையில் நிச்சயமாக தீபம் ஏற்றி வைக்கணும். பால்கனி, வராண்டா, மாடிப்படிகளில் கோலம் போட்டு தீபம் ஏற்றி வைக்கலாம். துளசி செடி இருந்தால் கண்டிப்பாக அதில் தீபம் ஏற்றி வைக்கணும். நெல்லி அல்லது மாதுளை செடிகள் இருந்தால் அதுலேயும் தீபம் ஏற்றி வைக்கணும். இந்த 2 விஷயங்களுமே மகாலட்சுமி அம்சம் கொண்டதாக சொல்லப்படுது. தீப திருநாளில் தீபம் ஏற்றி வழிபட நம்மளுடைய இல்லத்தில் அன்னை மகாலட்சுமி குடியேறுவாள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மறந்தும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. பொதுவாகவே கிழக்கு திசை நோக்கி நம்மளுடைய வீட்டில் விளக்கேற்றினா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும், குடும்ப அபிவிருத்தியானது ஏற்படும். மேற்கு திசை நோக்கி விளக்கேற்றும் போது கடன் தோஷமானது நீங்குது. வடக்கு திசை நோக்கி தீபங்களை ஏற்றும் போது திருமண தடையானது அகலுது. ஆனால் மறந்தும் கூட தெற்கில் ஒருபோதும் விளக்கை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏற்றி வச்சா மரண பயமானது ஏற்படும். நாம் ஏற்றக்கூடிய தீபம் எண்ணெய் முழுவதுமே தீர்ந்து தீபம் தானாக அணையும் வரைக்கும் என்றைக்குமே விட்டுட்டு வரக்கூடாது. இது கெடுதலை குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்கிறாங்க. எப்போவுமே பூவால் தான் குளிர்விக்கணும் அல்லது குச்சியால் மட்டுமே குளிர்விக்க வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த மாதிரியான பல விஷயங்களை நாம் பின்பற்றி இந்த கார்த்திகை திருநாளை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடி இந்த மாதம் முழுவதுமே இந்த கார்த்திகை மாதத்தை தீப திருநாளாக சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கன்னு உங்களுடைய மனசில் வரக்கூடிய ஒரு சில கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் உண்மை நிகழ்வுகளுக்கும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.